குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஆல். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். வெல்கம் யூ ஆல் டு another குட் ஷோ எபிசோட் ஆஃப் ஃபாலோ யுவர் பேஷன். இன்றைக்கி நமக்கு கெஸ்ட்டாக வர போகிறவங்க பார்த்தீங்கன்னா வித்யா அப்படின்றவங்க. ஸோ ஷீ இஸ் இன் டு ஹர் பேஷன் ஆஃப் ஜூம்பா அண்ட் பர்சனல் ட்ரெயினர் அந்த ஒரு இதில் இருக்காங்க. ஸோ ப்ரிட்டி எக்ஸைட்டட். இன்ஃபேக்ட் சுத்தமாக அவங்கள பற்றி நாலேஜே நமக்கு கிடையாது. ஸோ இட் வில் பி குட். இது நல்ல ஒரு சேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டு நோ ஹர் பேஷன், ஹவு டிட் இட் ஆல் ஸ்டார்டட், எப்படி நடந்தது அப்படின்றது இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஐ கெஸ் ஹர் நேம் இஸ் வித்யா. ஹாய். ஹலோ சார். ஹலோ. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஐ மீன் மை பிளஷர். நான் தேங்க்ஸ் சொல்லணும். யூ அக்செப்டட் आवर இன்வைட் ஆக்சுவலி. சரி. இது பெரிய ஒரு ஷோ அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் தட் வாண்டட் டு ஹைலைட் யாரெல்லாம் இந்த மாதிரி சின்னதா வீட்டுல இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணி அது ஒரு கெரியரா மாத்தி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அப்படி கேட்டதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் திங் சொல்லுங்க வித்யா, உங்களை பத்தி சொல்லுங்க வித்யா. சார், நான் என்னோட நேட்டிவ் ட்ரிச்சி சார். என் பேர் வித்யா நாகநாதன். மை நேட்டிவ் ட்ரிச்சி. அப்பா பிஹெச்எல் எம்ப்ளாயி. இப்பதான் ஜஸ்ட் நவ் ஹி காட் ரிட்டையர்ட். அடுத்தது அம்மா பேர் யசோதை. நான் ஸ்கூலிங் எல்லாமே ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன் சார். அடுத்தது என்னோட காலேஜ்ல பிஇ சாண்ட்விச் ப்ரொடக்ஷன் பண்ணேன் பிஹெச்டி டெக் கோயம்புத்தூர்ல. அது முடிச்சுட்டு சிடிஎஸ்ல பிளேஸ் ஆனேன். ஆஃப்டர் தட் அது முடிஞ்சோடனே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில எம்டெக் பண்ணேன். அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணேன். அது முடிச்சுட்டு அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணேன் சார். ஆஃப்டர் தட் அப்படியே காலேஜஸ்ல எல்லாம் லெக்சரிங் போஸ்ட்டுக்கு அட்டென்ட் பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் கிட்ஸ் வந்தனால ஆஃப்டர் தட் என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ அதனால அதை அப்படியே ஸ்டே பேக் பண்ணிட்டேன். பட் எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு இது. எதை எடுத்தாலும் அதை ஃபர்ஸ்ட் அதுல பெஸ்டா இருக்கணும், நல்லா முடிக்கணும் அப்படின்றதுதான் ஃப்ரம் த ஏர்லி ஸ்டேஜ் எங்க அம்மா எனக்கு ட்ரீட் பண்ணேன். ஸோ அதை பேஸா வச்சு நான் இது கர்நாடிக் சிங்கிங் லேர்ன் பண்ணியிருக்கேன். பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணி முடிச்சிட்டேன். ஐ எம் பிளாக் பெல்ட் கராத்தே இன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது வீணை லேர்ன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கத்துட்டு எதையும் should not leave just like that. ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது மக்களுக்கு என்னால இப்போ பினான்சியலா சப்போர்ட் பண்ண முடியாது. பட் என்ன விதத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், பிசிக்கலா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சேன். ஸோ எனக்கு என்னோட குரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா. எதை எடுத்தாலும் யூ ஹேவ் டு பி த பெஸ்ட் இன் தட். அதுதான் எனக்கு டீச் பண்ணது. அடுத்தது என்னோட கராத்தே மாஸ்டர். இந்த ஃபிட்னஸ் லெவலுக்கு கொண்டு வந்தது என்னோட கராத்தே மாஸ்டர். அவர் நேம் ஜேவியர் டிக். ஸோ ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீ தாண்டா எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வரும். இந்த அவார்ட்ஸ் எல்லாமே என் டான்ஸ் கராத்தே இப்படிதான் நான் வாங்கி. ஸோ இது சரி, நான் இல்ல ஹஸ்பண்ட் இது ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு அப்புறம் அடுத்த சப்போர்ட் அப்படின்னா அது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் சார். ஃபுல் சப்போர்ட். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, பட் ஆனா உன் பேஷனை ஃபாலோ பண்ணு. சும்மா ஒருத்தவங்க கீழே ஒர்க் பண்ணாத. அந்த மாதிரி ஒர்க் பண்ணனா அது ஒரு மென்டல் ப்ரெஷர். எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதனால நான் ஒருத்தவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் உனக்கு அப்படி கிடையாது. யூ ஹேவ் எல்லாமே உன் கையில. அதை வச்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ யூ ஜஸ்ட் கோ அஹெட் வித் இட் அப்படின்னாரு. அப்புறம் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி டான்ஸ்ல எல்லாருமே டான்ஸ் அகாடமிஸ் வச்சிருக்காங்க. அப்புறமா சரி டான்ஸ்ல என்ன விதத்துல புதுசா ட்ரைன் பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் நான் யோசிச்சேன், ஓகே டான்ஸ் கம்பைன் வித் ஃபிட்னஸா இருக்கும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் அந்த சும்மா இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்க்கு பண்ணேன். அது நான் கோயம்புத்தூர்ல பண்ணேன். அப்துல் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் கிட்ட பண்ணேன். ஸோ அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. He was the best teacher. ரொம்ப கிளியர் கட்டா he gave everything for me. இப்படிதான் இருக்கணும். ஒரு 1 2 3 கவுண்ட் கூட நீ எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா he taught me.
இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு 1 month ஃபுல்லா உட்காந்து யோசிச்சேன். எனக்கு வந்து இதுக்கு நிறைய அகேன்ஸ்ட் சார். இதெல்லாம் கத்துக்கு என்ன பண்ண போற? வாட் இஸ் த யூஸ் இன் தட்? இது என்ன கிடைக்க போகுது? எனக்கு எதுவுமே கிடைக்க வேணாம். பட் ஐ எம் ஹாப்பி. எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. என்னால வந்து கிட்ஸி என்னால பார்த்துக்க முடியும், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் என்னால பார்த்துக்க முடியும், பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச திங்க வந்து நான் பண்றேன். அப்படிங்கும் போது எனக்கு அதுல வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. எனக்கு அமௌண்ட் வந்து பெரிய இஷ்யூவாவே இருக்கக்கூடாது. பட் ஆனா நான் பண்ற விதத்துல தே ஷுட் கெட் மோட்டிவேட்டட். அவங்க வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்குள்ள செட் ஆகும். இந்த ஒரு தாட் தான் எனக்குள்ள வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஜஸ்ட் நான் 6 போல முடிச்சேன் ட்ரைனிங். முடிச்சு 1 month ஃபுல்லா யோசிச்சே இருந்தேன், பண்ணலாமா வேணாமா பண்ணலாம், ஒரே குழப்பம். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ட்ராக்ஸ் டிஷர்ட் போடுறதுக்கே வந்து அவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தேன், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ பண்ணு ஒரு மாதிரி அசிங்கமா இருப்பா மேரேஜ் ஆன பத்தி இப்படிலாம் போட்டுக்கிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ எல்லாமே நம்ம தாட்ஸ்ல மட்டும் தான் இருக்குது, நீ போய் அந்த ஃபீல்ல இறங்கி பாரு, அப்புறம் தான் உனக்கு தெரியும். இதே தான் நான் கராத்தேலையுமே அப்படிதான் பண்ணேன். ஷர்ட் இதுதான் போட்டிருந்தேன், இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட், இன்டர்நேஷனல் நேஷனல் லெவல் எல்லாத்துலயுமே பிரைஸ் வாங்கிருக்கேன். அப்ப எனக்கு அது பெருசா தெரியல. இப்ப 2 கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து என்னடா நம்ம இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன். பட் ஆனா துணிச்சலும் அதுக்கப்புறம் மார்ச் மாசம் ஃபுல்லா இறங்கினேன். சேலம்ல வந்து மேஜிக்கல் மூஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அதுல வந்து நான் மார்னிங் 6:30 to 7:30 எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நார்மலா ஒரு ட்ரையல் கிளாஸஸ் மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து எப்படி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு சொன்னேன். அடுத்தது போகவும் அந்த மார்ச் மந்த் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, வரலாமா வேணாமா, இது என்ன கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து அவங்க செஷனுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் செஷன் பார்க்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எல்லாருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. 1 hour நான் ஃப்ரீயா இருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, எனக்கு நான் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. எனக்கு இது போதும், இந்த ஒரு ரிவார்டே எனக்கு வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பெரிய கிஃப்ட் மாதிரி நான் நினைச்சேன் சார். ஸோ அதனால இதவே வச்சு அடுத்த லெவல் என்ன பண்ண முடியும், அடுத்த புதுசா என்னால சொல்லி தர முடியும் அப்படின்ற தாட்ல மட்டும்தான் நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். அதாவது இந்த சரவெடி வெடிச்ச மாதிரி பட்டன்னு சூப்பரா அச்சு விட்டீங்க. ஐ மீன் அவ்வளவு ஒரு இல்ல, நீங்க சொல்லும் போது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு மேலாம். ஏன்னா லைக் எவ்ரி ஃபீமேல் ஷுட் ஹேவ் சச் அ மாம். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கண்டிப்பா வந்து எல்லா பெண்களோட கனவும் அதுதான். நம்மள வந்து எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ற ஒரு அம்மாவும் சரி, சப்போர்ட் பண்ற ஒரு ஹஸ்பண்டும் இருக்கணும் அப்படின்றதுதான். அண்ட் அட் திஸ் மொமெண்ட் ஐ ரியலி தேங்க் யூ மாம் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் அஸ் வெல் இன் திஸ் மொமெண்ட். ஏன்னா அதனாலதான் வந்து அம்மா இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுட்டாங்க, அடுத்ததுல இருந்து அப்படியே எனக்கு கேரி ஓவர் பண்ணது ஹஸ்பண்ட். ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு பேலன்ஸ்டா இருக்கு. அதனால எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு என்னோட பேஷனை வந்து கேரி ஆன் பண்றதுக்கு. சூப்பர் சூப்பர். ஏன்னா இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் தி ஹோல் ரீசன் ஃபார் த ஷோவே வந்து அதுதான் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஐயோ மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்து ட்ராக்ஸ் போடணும், டிஷர்ட் போடணும், இதுக்கெல்லாம் இப்போ வரைக்குமே நம்ம ஊர்ல வந்து அது அந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு ஒரு டேக் மாதிரி போட்டிருக்காங்க. which is not right. ஆடைகளா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம மேனியை கவர் பண்றதுக்கு தான். அது வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யாரோ ஒருத்தங்க டிசைட் பண்றதுக்கு இல்ல. ரைட். ஸோ சூப்பரா சொன்னீங்க மேம். ஐ மீன் எப்படி வந்தீங்க, எதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, எப்பயாவது ஒரு இடத்துல இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கு, அதே டைம்ல மாம் சப்போர்ட் இருக்கு. பட் ஆனா எப்பயாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனோ, நான் இங்க இறங்கி இருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா? அதான் சார், எடுத்த உடனே நான் வந்து போகும்போதே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்ல தான் போனேன். சரி பண்ணலாமா வேணாமா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, இதுக்கப்புறம் நம்மளால கேரி ஓவர் பண்ண முடியுமா, அப்படி போயிட்டு வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எது பண்ணாலுமே அந்த பெர்ஃபெக்டா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும். அந்த பெர்ஃபெக்ட்னஸ் வந்து மத்தவங்களுக்கு வந்து நம்ம தர மாதிரி இருக்கணும். அது வந்து நம்ம மட்டுமே பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது மட்டும் தான் என்னோட விஷயம். ஸோ நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னா தட் ஷுட் இன்ஸ்பயர் அ பர்சன். அவங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகான் மாதிரி செட் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட இன்ஸ்பயர் பண்றதை விட நான் வந்து இதுல எனக்கு வந்து இதுல லூஸே ஆனாலுமே ஓகே நான் இதுல என்னென்னலாம் கத்துக்கிட்டேன், எதனால இது எனக்கு லூஸ் ஆனிச்சு அப்படின்ற ஒரு கைடானாவது இருக்கணும் நான் யோசிச்சேன். தவிர்த்து அப்புறமா அதான் மார்ச் மந்த் ஃபுல்லா 1 month ஃபுல்லா யோசிச்சேன். எனக்கு டைலாக் ஒரு செட்ல வந்து நான் முடிவே பண்ணிட்டேன், எதுக்கு இதெல்லாம் வேணாம் நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்பயும் என் ஹஸ்பண்ட் ஓகேப்பா உனக்கு என்ன இஷ்டமோ அதே தான்,
இவ்வளவுதான், இதே ரியாக்ஷன் தான். அப்ப எனக்கு திரும்பவும் ஒரு குழப்பம் இருந்துச்சு, என்ன இப்படி சொல்றாங்க, நம்ம வந்து திட்டவும் மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாங்க, கூட்டு பண்ணாங்க, எல்லாமே யோசிச்சிருந்தேன். அப்புறம் திரும்ப அடுத்த நாள் காலையில இல்ல 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 நான் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நீ வந்து ட்ரையல் கிளாஸஸ் எடுப்பா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் எடு, அப்போ உனக்கு தெரிய வரும் என்னன்றத அவங்களுக்கு எக்ஸிபிட் பண்ண. ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கொண்டு போனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நீ வெளியில எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆள் மட்டும் வந்தாலே போதும், அதுதான் உனக்கு கிடைச்ச கிஃப்ட். நீ போய் ட்ரைனிங் கத்துட்டு வந்ததுக்கு கிடைச்ச கிஃப்ட் மாதிரி அந்த ஒரு ஆள் லேர்ன் பண்ணா கூட போதும், இப்படியே போட்டோம் அப்படின்னு. பட் இப்போ அட் பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க சார். ஸோ மார்னிங் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ், ஈவினிங் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து ஜென்ஸ் என்னோட பொண்ணோட கிளாஸ்மேட்டோட அப்பா அவரும் வந்துட்டு இருக்காரு, ஒரு குட்டி பையன் வந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப என்னன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. இப்ப இதுல எனக்கு கிடைச்சது என்னன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு இருக்குது. எதனாலும் அவங்களால ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியுது, எனக்கு இந்த மாதிரி இருக்குக்கா, என்னால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்களே என்கிட்ட ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த அளவு அவங்க என் கூட ஃப்ரீயா இருக்காங்க. எல்லாருமே வேற வேற ஊரு, திருநெல்வேலியில, கேரளால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற வேற ஊரு, வேற வேற ஸ்டேட்ல இருந்தா எனக்கு இப்ப கிளாஸஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கனடால இருந்து ஒரு அக்கா ஜாயின் பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு அவன் மட்டும் சாட்டர்டே சண்டேஸ் எடுப்பேன், ஏன்னா அவங்க வந்து வீக் ஃபுல்லா ஆஃபீஸ் இருக்கனால சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தனியா அப்புறம் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா, 1 hour வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அது போதும், சம்திங் ஏதோ என்னால பண்ண முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரீயா இருக்காங்களா, அந்த 1 hour ஹாப்பியா இருக்காங்களா, அதுதான் எனக்கு கிடைக்கிற கிஃப்ட். எனக்கு அது போதும் சார். சூப்பர் சூப்பர் மேம். எப்ப மேம் ஆரம்பிச்சது இந்த இந்த என்டையர் இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப உங்களுக்கு அந்த ட்ரிகர்? ஏன்னா நீங்க வந்து யூ பீன் தேர், கராட்டே பண்ணிருக்கீங்க, ஐ மீன் மியூசிக் கத்துருக்கீங்க, எல்லாமே கத்துக்கீங்க. எப்ப வந்து ஓகே நான் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜூம்பாக்குள்ள வந்தீங்க? அதான் சார், நான் பிப்ரவரியில தான் அது டிசைடே பண்ணேன். ஆக்சுவலி என் பொண்ணு என்னோட பொண்ணு ஷில்பான்னு சொல்லிட்டு அவ கனடால ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவ வந்து ஜும்பா கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தா. அவ என் கூட காலேஜ்ல பிஎஸ்சி டெக்ல நாங்க டான்ஸ் டீம்ல இருந்தோம். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இது எப்படி இந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் விசாரிச்சது. ஏன்னா எனக்கு டான்ஸ் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கனால சரி எப்படி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவர் சொன்னா யூ கான்டாக்ட் ஹிம், அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், ஹீஸ் இந்த இந்தியால வந்து அவர் வந்து ஒரு சர்டிஃபைட் பர்சன், ஸோ யூ கான்டாக்ட் ஹிம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா அவரை கான்டாக்ட் பண்ணி ஜனவரியில வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு பிப்ரவரியில பண்ணிட்டு ஜஸ்ட் அதான் சார். இப்ப என் பேஷனை ஃபாலோ பண்ணனால என்னால 2 monthsல உங்ககிட்ட என்னால வந்து லைவ்ல பேச முடியுது சார். அது அது அந்த ஒரு ஹாப்பினஸ் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எதிர்பார்த்ததே இல்லை. நான் வந்து இது அப்போ என்சிசில வந்து பெஸ்ட் கேடடா இருந்திருக்கேன் சார். ஸோ 2005ல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதான் வந்து நான் கடைசியா பண்ணது டான்ஸ். அப்போ அந்த டான்ஸ் மூலமா தான் நான் வந்தேன். இப்பவும் அதே டான்ஸ் மூலமா தான் வந்தேன். ஏன்னா எனக்கு டான்ஸ் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், இட் இஸ் மை பேஷன். ஏதாவது அதுல பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட தாட். சரி எப்படி பண்ணணும் அதுல வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் ஒரு 2 months தான் ஆகுது. இந்த 2 monthsல தான் ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு என்னதான் புதுசு புதுசா பண்ண முடியுமோ, என்னதான் எப்படி எல்லாம் கத்து தர முடியுமோ, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கிளாஸ் கொண்டு போகணும் அப்படின்ற தாட்ல தான் ஃபுல்லா வந்து நான் ஆன்லைன் செஷனே ஆரம்பிச்சுட்டேன். நான் யோசிக்கிறேன் யாரும் ஆன்லைன்ல வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, வரவே இல்லைனாலும் ஒரு 2-3 பேர் வந்தா கூட எனக்கு போதும். அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, அவங்கள வந்து நான் பெஸ்டா கொண்டு வரணும், ஏதாவது அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கணும். அது மாதிரி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ரியலி நான் சொல்றேன், எனக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது, பட் ஆனா எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு 1 hour, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருமே என்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. சூப்பர் சூப்பர் மேம். இப்போ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து ஒரு சிலவங்க வந்துட்டு வந்து நெகட்டிவா சொல்றவங்களும் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்து? இருக்கு சார். இப்போ நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இப்போ லைவ் செஷன் ஐ மீன் ஆன்லைன் கிளாஸஸ்னால வால்யூம் சரியா கேட்க மாட்டேங்குது, உங்களோட நெட் ப்ராப்ளமா இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். நான் அதையும் வந்து டேக்கிள் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், ஓகே சார் நான் இப்போ என் மீட்டிங் கொடுக்குறேன், என் மீட்டிங் கொடுத்துட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதையும் சொல்லுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் வந்து சும்மாவே நமக்கு வந்து மெசேஜஸ் எல்லாம் வரும், ஹாய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது இது அப்படி இப்படிலாம் வந்துட்டு இருக்கோம். எதையுமே வந்து கண்ணில் போட்டுக்கூடாது. இது எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். சைட்ல எப்பவுமே ஒரு நெகட்டிவ்ஸ் இருந்தா மட்டும்தான் ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஏன்னா அந்த நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் அதுல இருந்து எப்படி நம்ம முன்னேறி வரோம் அப்படின்ற தாட்ஸ் நமக்கு வந்து செட் பண்ணும். ஸோ அதனால அதுவும் இருக்கணும், கண்டிப்பா இருந்தே ஆகணும் ஒரு கிளாஸ்ல. அப்படி இருந்தா மட்டும்தான் மேலும் ஓகே இதை இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இதை ரெக்டிஃபை பண்ணி நாளைக்கு அதை நம்ம மாற்றணும், நாளைக்கு அதை கொண்டு போகணும். அப்படிங்கும் போது 10 நாள் ஒரு சவுண்ட் சரியில்லை அப்படின்னாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி ஸ்பீக்கர் செட் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணேன். ஓகே மேம் இப்ப செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு நாளா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சொல்லும் போது நான் அதுக்குரிய சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருப்பேன். அதை வந்து ஒரு நெகட்டிவா மாத்திக்காம அதுல இருந்து என்ன பண்ணலாம்,
இப்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்கள அப்படின்ற மாதிரி. அடுத்தது அதே மாதிரி ஒரு கமெண்ட் ரிட்டர்ன்ல வரக்கூடாது, அதோட அதுக்கு அது ஃபுல் ஸ்டாப் அப்பவே வச்சிடணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுவேன் சார். நீங்க இது ஸ்டார்ட் பண்றதுல இருந்தே ஆன்லைன் தான், ஃபுல்லா த்ரூ அவுட் ஆன்லைன் தான் பண்ணிருக்கீங்க? நான் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதான் நான் மேஜிக்கல் மூவ்ஸ் அகாடமி சொல்லிட்டு சேலத்துல நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் போய் எடுத்துட்டு இருந்தேன். ஏர்லி மார்னிங் 6:30 to 7:30 கிளாஸஸ். அப்ப அங்க எடுத்துட்டு அப்ப ஒரு 10 to 7 பீப்புள் அங்க மார்னிங் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த டாக்டர்ஸ் ஒர்க்குக்கு போறாங்க அவங்க எல்லாருமே வந்து மார்னிங் 6:30 to 7:30 கிளாஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் தான் ஃபுல்லா இந்த லாக்டவுன் வர ஆரம்பிக்கவும் ஃபுல்லாவே நான் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படியே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப சேலம்ல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சேலம்ல தான் சார். நான் இப்ப ரிசைட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சேலம். அப்ப லாக்டவுனால அப்படியே திருச்சிக்கு வந்துட்டு வீட்டுல இருந்திருக்கேன் சார் அம்மா கிட்ட. ஓகே. இல்ல ஏன் கேட்டேன்னா இப்போ ஜென்ரலா சொல்ல போறேன். இப்ப நான்லாம் சென்னையில இருந்தனால மேபி எனக்கு இன்னமும் வந்து ஓகே சென்னை வந்து சிட்டில வந்து இந்த மாதிரி வருவாங்க ஜூம்பாக்கு, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே லேடிஸ் ஜூம்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. பட் அங்கெல்லாம் எப்படி இருக்கு அது ஒரு ரெஸ்பான்ஸ்? ஏன்னா இப்ப சேலமா இருக்கட்டும் அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் அந்த ஒரு கிராமம் சார்ந்த சிட்டி தான் இன்னமும். சேலம் திருச்சியா இருக்கட்டும், சேலம் அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க? நான் வந்து நிறைய ட்ரையல் கிளாஸஸ் சார், எல்லாமே ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் தான். ஸோ அவங்கள வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ட்ரையல் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண சொல்லி அவங்கள வந்து பார்க்க சொல்லுவேன். எப்படி இருக்குன்னு ஒரு விஷயத்த பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் பாக்குறதுல ஜஸ்ட் பாக்குறது கிடையாது, என் கூடயே சேர்ந்து ஒரு 2-3 மூவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க. பண்ணி பாத்தீங்கன்னா அதோட இஃபெக்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். பாக்குறதுனால ஒரு விஷயம் தெரியாது, ஃபுல்லா அந்த செயல்பாட்டுல இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்ல போய் ஒரு ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா ஒரு எத்தனையோ ஒரு 30 பேர்கிட்ட என்கிட்ட ட்ரையல் கிளாஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ட்ரையல் கிளாஸ் வந்துருவாங்க. நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க, கேட்டுட்டு எனக்கு ட்ரையல் கிளாஸ் ட்ரையல் கிளாஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் ஜாயின் ஆனவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு ஆளா கேட்டாங்க, எல்லாருமே அப்படியே ஜாயின் ஆனாங்க. ஒரு 2-3 கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. இப்ப என்னன்னா கண்டினியூஸாவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மோஸ்ட்லி. சூப்பர் சூப்பர். இப்போ பொதுவா வந்து ஜூம்பா வந்து டான்ஸோட ரிலேட்டட் இல்லையா? எனக்கு வராது அப்படின்னா நான் ஜூம்பா பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். இது வந்து டான்ஸ் ரிலேட்டட்னே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரையா இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மாதிரி பெஸ்டா இருக்கும் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு இல்லை ஏதாவது ஒன்று பிடிச்சது ஒண்ணு செய்வோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயத்தோட கலந்து பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ டான்ஸ் பிளஸ் சாங் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது டான்ஸ் ஆட தெரியாதவங்க கூட ஆட முடியும். இதுல வந்து ரூல்ஸே இருக்காது சார். நீங்க வந்து இப்படிதான் கை வைக்கணும், இப்படிதான் கை வைக்கணும், அந்த ரூல்ஸே கிடையாது. எப்படி வேணா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ஆனா உங்க பாடி வந்து எப்பவுமே மூவ்மெண்ட்ல இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தப்பா பண்ணாலும் இதே சாங் நான் ஒரு 1 வீக் திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகே இந்த ஸ்டெப் தான் நான் போடுவேன் அப்படின்றது உங்க மைண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். அதனால இது கிடையாது. பொதுவா வந்து டான்ஸ் தெரியணும்னு தேவையில்லை, ஆனா நம்ம வந்து நம்ம மூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ ஜூம்பால வந்து என்னால ஸ்பெசிபிக் பாடி பார்ட்ஸ் மட்டும் குறைக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் என் தொப்பை மட்டும் குறைக்கணும், இல்ல எனக்கு வந்து தொடையில சதை அதிகமா, அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? அப்படிதான் சார். ஒவ்வொரு சாங்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட். அப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு பார்ட்ஸை நோக்கி தான் அவங்க டோனிங் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு சாங்குக்குன்னு. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 வார்ம் அப் சாங் போடுவாங்க. ஒன்னு வந்து ஸ்டெப் டச், அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கார்டியோக்கு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோனிங்க்கு. ஸோ ஸ்டெப் டச்ங்கிறது ஜஸ்ட் வந்து அப்பதான் பாடியை வந்து வார்ம் அப் ஆகி ஹீட் பண்றதுக்கு. அடுத்தது கார்டியோ வந்து ஹார்ட் வந்து நல்லா வந்து பம்ப் ஆயிடும். அடுத்த டோனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டமக் மசில்ஸ் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக பண்ற வார்ம் அப். ஸோ எல்லா பார்ட்ஸ் பாடியும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடும். ரெடி ஆகி முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 12 சாங்ஸ் ஃபர்ஸ்ட் ஹை இன்டென்சிட்டி, லோ இன்டென்சிட்டி, ஹை இன்டென்சிட்டி, லோ இன்டென்சிட்டி சொல்லி அப்படியே மாத்தி வேறுபாடா வந்துட்டு இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா எடுத்தோடனே ஹையாவே அப்படியே போட்டோம் அப்படின்னா அவங்களால அதுக்கு மேல பண்ண முடியாது. ஏன்னா எடுத்தோடனே வந்து ஃபுல் பாடி, இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட், தனித்தனியா பண்ணாம ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ன்றதுனால ஹை லோ ஹை லோ ஹை லோன்னு அப்படியே கொண்டு போயிட்டே வருவாங்க. அட் லாஸ்ட் பண்ணும்போது ஒரு 12 சாங் உள்ள வந்துடும் தனியா. கடைசியா வந்து கூல் டவுன் பண்ணுவோம் சார். கூல் டவுன் வந்து அப்படியே ஃபுல் பாடி ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜும்பா சாங்ஸ். ஓகே. சோ ஜூம்பாக்கும் ஒரு ஒரு வெயிட் ட்ரைனிங், அதாவது நம்ம வந்து உடம்பு குறைக்கிறதுக்காக ஜிம்முக்கு எல்லாம் போவோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்?
Why should I choose Zumba? பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு ஒரு மெஷின் எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம் போது தனியா போய் புல்லப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒவ்வொரு விஷயமா பண்ணுவோம். இது அப்படி பண்ணவே தேவை கிடையாது. ஒரு சாங் போதும் ஃபுல் பாடியும் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த சாங் போதும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஆகும். தனித்தனியா இது வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இந்த கை தான் பண்ணும், இந்த கை தான் பண்ணும் நெசசிட்டியே கிடையாது. இந்த கையில இப்படிதான் தூக்கணும் அப்படி வராது. ஃபுல் பாடியுமே உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் சார். அப்படி இருக்கும்போது என்னன்னா ஸ்பெஷலா அதுக்கு வந்து கவனம் செலுத்துற நெசசிட்டி இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி ஃபுல்லா ஆட ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்பெசிபிக்கா கவனிக்க வேண்டிய ஸ்பெஷல் மீல்ஸ் மாதிரி இருக்காது. ஃபுல் கம்ப்ளீட்டா நார்மல் மீல்ஸ் மாதிரியே இருக்கும். சூப்பர் சூப்பர். நீங்க மீல்ஸ பத்தி பேசினாலே கேக்குறேன். எந்த அளவுக்கு வந்து டயட் இதுல இம்பார்ட்டன்ட், நீங்க அதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? டயட் எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு? நான் வந்து இப்போ B1 இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றதுனால ஜஸ்ட் வந்து இப்போ வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சாங்ஸ்ல டான்சஸ் மூலமா பண்ணி அவங்க வெயிட் ரிடக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் நார்மலாவே நம்ம வந்து சொல்றதுனால ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்றது மட்டும் தான் சொல்றது. எல்லாத்துக்குமே சொல்றதுதான். ஸ்பெசிபிக்கா வந்து நம்ம வந்து இன்னும் அவங்க இதுல வந்து சர்டிஃபை வாங்காதனால அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க சொல்லக்கூடாது. எங்க சார் சொல்லியிருக்காரு. ஸோ உங்க லெவல் என்ன அப்படின்னா நீங்க இனிஷியல் லெவல்ல மட்டும் B1 லெவல்ல மட்டும் அப்படியே வந்து ஃபுல் டான்ஸ்ல மட்டும் வெயிட் லாஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்ற டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. if they ask about the diet அப்படின்ற போது you tell them to contact a dietitian because இதை வந்து நீங்க கன்வே பண்ணக்கூடாது. without knowing the details fully நீங்க வந்து அதை கன்வே பண்ணக்கூடாது, சொல்லவும் கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருந்தாங்க சார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து தெரியற விஷயம் கரெக்டா சொல்லலாம், தெரியாதது அதுக்கு உண்டான ரைட்டான பர்சனுக்கு அமுச்சு விடுறதான் பெஸ்ட். சூப்பர். ஸோ இப்போ இந்த ஜூம்பா எல்லாம் வந்து இப்ப நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் அப்படின்னு தான் மாட்டேன். நீங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ் சாங்ஸ் மட்டும் தான் எடுப்பீங்களா இல்ல தமிழ் சாங்ஸ்லயும் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம்? நான் வந்து அந்த இதுக்கே போக மாட்டேன். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாங்குமே வந்து நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்டை நோக்கி மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க சாங்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து பிளே பண்ணுவேன். எங்கிட்ட கேட்பாங்க நீங்க ஏன் தமிழ் சாங்ஸ் போட மாட்டீங்க, அது போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது அவங்க கேட்டு ஆடும்போது அவங்களுக்கே அந்த பாட்டு ஞாபகம் வந்து எங்கிட்ட சொல்றாங்க ப்ளீஸ் அந்த சாங்க பிளே பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு உள்ள பதிகிற மாதிரி தான் நல்ல நம்ம ஊரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நல்ல பீட் ஹெவி பீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா they get ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஆடுறாங்க. அப்படிங்கும்போது எதெல்லாம் கொஞ்சம் ஹெவி பீட்டா அட்ராக்டிவா இருக்கும் அந்தந்த சாங்ஸ் மாதிரி மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கே போடுவேன். ஸோ ஒவ்வொரு மார்னிங் பேட்சுக்கும் சரி ஈவினிங் பேட்சுக்கும் சரி தனித்தனியா சாங்ஸ் எடுப்பேன். இவங்களுக்கு இந்த சாங்ஸ் தான் போடணும். அதே போல அவங்க ஆடுற விதத்தை பார்த்து நமக்கு தெரிஞ்சிடும். டயர்ட் ஆயிடுவாங்க, ஒரு சில இது போடும்போது டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்றப்ப டயர்ட் ஆனா அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் ஸ்லோ பீட் சாங்ஸா போட்டு கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு நடுவில் ஒரு 2-3 தடவை பேசி முடிச்சு அவங்களை அப்படியே கூல் டவுன் பண்ணிட்டு அடுத்த திரும்ப ஹெவி பீட் சாங்கா போட்டு முடிச்சிருவேன். நேற்று கிளாஸ்லயும் அதே தான் பண்ணேன். சொல்லிட்டே இருந்தாங்க ஐயோ ஹெவியா போடாதீங்க, சத்தியமா முடியலன்னு சொன்னாங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் வீக்கெண்ட் இருக்கு, உங்களை எல்லாம் பார்க்க முடியாது. அதனால ஒரு நல்லா முடிச்சு விட்டுட்டு திரும்ப மண்டே அவங்க தான் பார்ப்பேன், அதனால ஹெவியாவே ஆடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சு விட்டுட்டேன். சோ இதுல வந்து டைமிங் சொல்றீங்க இல்லையா, மார்னிங் ஈவினிங் அப்படின்ட்டு, which is actually right time to do it. ஏன்னா ஜெனரலா பார்த்து நம்ம ஈவினிங் பண்றதுதான் வந்து ஒரு பெரிய பெஸ்ட் விஷயம். அந்த விஷயத்த நான் லேர்ன் பண்ணது எங்க அம்மா கிட்டே தான். டெய்லி மார்னிங் டில் டே அவங்க வந்து 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு ஃபுல்லா ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அப்பேலே சின்ன பிள்ளைல இருந்து இப்ப கராட்டே கிளாஸ் போகும்போது அதேதான். ஏர்லி மார்னிங் 6 o'clock எனக்கு கிளாஸ். ஸோ ஷார்ப்பா 6 o'clock அந்த கிளாஸ்ல இல்ல அப்படின்னா கிளாஸ்க்குள்ள மாஸ்டர் என்டர் ஆக விட மாட்டாங்க. அந்த தாட்ல அப்படியே செட் ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் தான் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல நல்லா பிரைட்டாவும் செட் ஆயிருக்கு, பாடியும் நல்லா வந்து எனர்ஜியாவும் இருக்குது. ஈவினிங் பண்ணும்போது என்னன்னா ஃபுல் ஒர்க்கிங் முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்துட்டு இப்ப அவங்க என்னன்னா இப்ப அந்த சாங்ஸை வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது தான் சாங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடும்போது என்ன ஆகுது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர மாதிரி சாங்ஸ் எடுத்து ஈவினிங் கிளாஸஸ் எடுப்பேன். ஓகே. இந்த ஒரு பர்டிகுலர் இதுல வந்து ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறதுல நிறைய அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா வந்து லேட்டஸ்டா என்ன நடக்குதோ அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது நீங்க எப்படி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு எப்பவுமே வந்து சார் கிட்ட எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு 2 months ஆயிடுச்சு ஒரே விஷயத்த நம்ம அப்படியே கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா அது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன ரிதம் 3 அப்படிங்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸ் இருக்கு. பச்சாட்டா, சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ பஞ்சாபி ஸ்டைல்ஸ் இதெல்லாம் இருக்கா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அந்த சாங்ஸை நான் இன்க்ளூட் பண்ணும்போது ஓகே இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மாறும். அதனால அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து எப்பவுமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு கிளாஸும் பாஸ் ஆகி போறோம், அதே மாதிரி இதுலயுமே வந்து ட்ரெயின் ஆகி ஒவ்வொரு ட்ரைனிங்கும் முடிச்சு வில் கெட் சர்டிஃபைட்.
certify ஆன பிறகு மட்டும்தான் அந்த சாங்ஸே நம்ம செலக்ட் பண்ணி போட முடியும். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே போல அதுலயும் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு சார். ஜும்பா ஃபார் கிட்ஸ் இருக்குது, ஜும்பா ஃபார் ஓல்டு பீப்புள் ஜும்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஓல்டு பீப்புள் அதுவும் இருக்குது. ஸோ அதுலயுமே வெரைட்டிஸ் இருக்குது. அதே போல டிசேபிள் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியாகவே வந்து ஒரு கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிச்சு ஒரு 1 month கேப் போட்டு ஒவ்வொரு கோர்ஸா முடிச்சு அதுல இது பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த டியூரிங் திஸ் லாஸ்ட் 3 monthsல வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து வா அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா ஃபீலா இருக்கு, மைண்ட் ரெஃப்ரெஷ்டா இருக்கு அப்படின்னு. பட் எந்த ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வந்து நான் கரெக்டான விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுதான் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சம்பளம் எவ்வளவு வர்றாங்க, எவ்வளவு ஃபீஸ் தராங்க அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு ஒரு கிடைச்ச ஒரு ஃபீட்பேக்? அதுதான் சார். என்னன்னா யூ ஆர் a great inspiration to us. நீங்க வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். எப்படி வந்து அந்த ஃபுல் செஷன்லயே வந்து ஃபுல் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்றது உங்களை பார்த்தா எப்படி இவங்க மட்டும் டயர்ட் ஆகாம இருக்கிறாங்க, அதனால அவங்களும் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சரி நாமளும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாதவங்க கூட பண்ணுவாங்க. யூ ஆர் a big inspiration to us. உங்களை மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கவே முடியாது. ஐ have never seen a person like you. ஒரு உமன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். யூ ஷுட் ஹேண்டில் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும். யூ ஆர் சச் அ பர்சன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் உங்களை பார்த்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு பானு, சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்க எல்லாருமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது இதேதான். சூப்பர் மேம். ரியலி ஒரு இன்ஸ்பைரிங் விமனாவே இருந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க இல்லையா? கிட்ஸ் வந்து ஜூம்பா பண்ணலாமா, ஆர் இது வந்து இந்த பர்டிகுலர் ஏஜ் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு சார். ஃப்ரம் 5 yearsல இருந்து கிட்ஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அதேதான், அவங்களுக்கும் வந்து எப்படின்னா லைட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பெரியவங்களுக்கு அப்படிங்கும் போது ஹெவி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து கிட்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏத்தாப்புல அதே சாங்ஸ் எப்படி லைட் ஸ்டெப்ஸா போட்டு அவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தனித்தனியா இருக்கு. சூப்பர் மேம். சோ நீங்க சொல்லுங்க மேம், உங்க கிட்ட பத்தி சொல்லுங்க. அவங்கள என்ன டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சீங்க, அவங்க எதுல போகணும்னு ஆசைப்படுறீங்க? புரியல சார். உங்க கிட்ஸ் வந்து அவங்க எதுல போகணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்களோட டேலண்ட் எதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இல்ல சார், நான் இப்போதைக்கு அவளை வந்து நீ இதுதான் பண்ணணும் அதான் பண்ணணும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்னும் அவ வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவளே பாட்டு போட்டு அவளே தனித்தனியா அவளே ஆடிட்டு இருப்பா. அவளே அவ பாட்டுக்கு விஷயத்துக்கு பண்ணுவா. திடீர்னு பாத்தீங்கன்னா அவளே டிராயிங்ஸ் பண்ணுவா. இப்ப இந்த ஸ்டேட்ல வந்து நீ இப்படிதான் இருக்கணும் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். டூ தி ஸ்டேட் அவளே வந்து புரிஞ்சுப்பா. ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவளே வந்து என்கிட்ட சொல்லுவா. அப்படி சொல்லும் போது அந்த ஃபீல்ட்ல அவளை கொண்டு போய் விடுவேன் சார். அது முடிக்க லெட்டர் அவளே வந்து எல்லா ஃபீல்டையும் வந்து நல்லா வந்து பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்த பிறகு அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அவன் மனசுக்கே படணும். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லி பண்ண வச்சோம் அப்படின்னா அது மண்டையில செட்டே ஆகாது. போஸ்ட் பண்ணி எந்த விஷயம் பண்ணாலுமே அது நடக்கவே நடக்காது. அதனால ஃப்ரீயா விட்டுட்டு உனக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத அவளே வந்து என்கிட்ட சொல்லணும். அப்பதான் வந்து அந்த ஃபீல்ட் அவள் உருவாங்க. சூப்பர் மேம். இப்போ பொதுவா வந்து எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கு, நம்ம ஆபீஸுக்கு போகல வீட்ல இருந்து ஏதாவது பண்றோம் அப்படின்னா நிறைய டைம் கிடைக்கும். பட் எங்களுக்கு தெரியும், அட்லீஸ்ட் ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்கிறவங்களுக்கு கிளியராவே தெரியும் அதுதான் வந்து ஆக்சுவலி இன்னும் நிறைய டைம் எடுக்கும் அப்படின்றது. நீங்க சொல்லுங்க மேம், இப்ப நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மார்னிங் ஈவினிங் பேட்சஸ் தனித்தனியா எடுக்கிறீங்க அப்படின்றீங்க. இது இல்லாம வீடு பிளஸ் குழந்தை எல்லாமே இருக்கு இல்லையா, எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க? மார்னிங் 5:30 5 o'clock போல எழுந்திரிச்சிடுறேன் சார். எந்திரிச்சிட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிருவேன். ஸோ அதுங்க பிள்ளைங்களுக்கு வந்து தேவையான மில்க் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளாஸை எடுத்து முடிச்ச உடனே ப்ரிப்பேர் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி கிட்ஸை ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அவங்கள ஃபுல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது திரும்ப வந்து துணியை ட்ரை பண்ண எடுத்துட்டு போயிட்டு திரும்ப ஈவினிங் கிளாஸுக்கு ரெடி ஆகும். 1 hour ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும் சார். ஃபுல்லி டயர்ட் ஆயிரும். ஆனா டயர்ட் ஆகும், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரெஃப்ரெஷ்டா இருக்கும். இது பண்ணும்போது டயர்ட்னஸ் எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம சும்மா போய் அப்படியே உட்கார்ந்தோம் அப்படிங்கும் போது எனக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியும். ஆனா அதே ஃப்ளோல நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே செட் ஆயிடும். இப்ப எப்படி நம்ம ஒரு 1 hour பூச்சிட்டே இருக்கோம், அதே வந்து வீட்லயே அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்படியே நமக்கு செட் ஆயிடுது சார். ஈவினிங்கும் அதே மாதிரி தான் ஒரு இது கொடுத்த மாதிரி இருக்கு, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். டக்குன்னு போய் நம்மளால வந்து ஒரு வேலை செய்ய முடியும். சூப்பர் மேம். நீங்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க வந்து ஒரு ட்ரெயின்டு மியூசிக்கல் சிங்கர் as well இல்லையா? சோ why not a song? நான் பாடுறேன் சார், கண்டிப்பா பாடுறேன் சார்.
சூப்பர் மேம். கர்நாடிக் சாங் பண்ணலாம்ல சார்? எனிதிங் மேம். கஜவதனா கருணா சரணா சங்கர பாலா லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சரணா நீயே மூலகிதாரம் நீயே சிவாகம மந்திரசாரம் நீயே மூலகிதாரம் நீயே சிவாகம மந்திரசாரம் நீயே வாழ்வில் ஜீவாதாரம் நீயே வாழ்வில் ஜீவாதாரம் நீயருள்வாய் சுமுகா நீயருள்வாய் சுமுகா ஓங்கார நகவலனா கருணா சரணா சங்கர பாலா லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சரணா. சூப்பர் மேம், சூப்பர். இது நான் வந்து கேட்டே ஆகணும் மேம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஜெனரலா வந்து இந்த நிறைய விமென்ஸுக்கு, ஸ்பெஷலி விமென்ஸ், ஓகேங்களா, டேலண்ட், நிறைய டேலண்ட் வச்சிருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாம் வந்து அந்த சின்ன வயசுல பண்ணிருப்பாங்க, ஸ்கூல் காலேஜஸ். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை எங்கேயோ மூட்டை கட்டி வச்சிருவாங்க. இதுக்கு மெயின் காரணமே வந்து நான் பாக்குறது வந்து இதுல வந்து ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது ஒண்ணு உடைச்சது எப்போ? எனக்கு அது சுத்தமாவே கிடையாது சார். அதுதான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே வந்து என்னை வந்து அம்மா வந்து ஃபுல்லா சார் எல்லாமே, ஒரு கராத்தே ஒரு டோர்னமெண்ட் போவேன், ஈச் அதர் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை நான் ஒருத்தவங்கள்ட்ட குத்து வாங்கிட்டேன் அப்படின்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ பவுல் பண்ணி அடிச்சுட்டு மட்டும்தான் வெளியில வரணும், தோத்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த இடத்துல நீ அடிக்காம வரக்கூடாது, உள்ள நுழைஞ்சிட்ட இந்த அலுவலக வேலையெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட வராது, என் மூஞ்சிலே முடிச்சிடாது, நீங்க ஒரு இடத்துக்குள்ள போயிட்டாங்க, நீ முடிச்சுட்டு தான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து என்னை வந்து பியரே இல்லாம ஆக்குனது எங்க அம்மா தான். ஸோ ஒரு இடத்துல அது ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் இது ஹைதராபாத்ல போயிருந்தேன். அப்ப வந்து எங்க கோயம்புத்தூர் பொண்ணைதான் வந்துட்டேன். அவளுக்கும் எனக்கும் எப்பவுமே எல்லா டோர்னமெண்ட்லயும் அவளுக்கும் எனக்கும் தான் வரும், அங்கேயும் அதே மாதிரிதான் எனக்கு வந்துச்சு. சமப்பம் வந்துச்சு, வயிற்றுல குத்திட்டா, பெயின் தாங்க முடியல. பட் வந்து என்ன பண்ணாலும் தெரிய போகல அப்படின்னு நான் அம்மா மட்டும் திரும்பி பார்த்தேன். முடிச்சுட்டு வரியா இல்ல நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டாங்க. இன்னும் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரிட்டர்ன்ல ஒரு குத்து கொடுத்தேன். மூக்குல ரத்தம் வந்துச்சு, பவுல் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பவுலே வாங்கினாலும் பரவாயில்ல, வெளில வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து எனக்கு பியருங்கிறது கராத்தேல இருந்து சுத்தமாவே கிடையாது சார். மோஸ்ட்லி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியே இருக்கும். ஒரு கராத்தேனாலும் ஸ்போர்ட்ஸ்னாலும் ஒரு டான்ஸ்னாலும் எல்லாத்துலயுமே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே வந்து எல்லாத்துலயுமே வந்து இன்வால்வ் ஆனால வந்து பியர் இல்லாம இருக்கணும், பயம் வந்து சுத்தமா இருக்கக்கூடாது. பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எழுந்து எதுலையுமே வர முடியாது. ஒரு வீட்டை விட்டு நம்மளால வெளியில வர முடியாது. ஐயோ அவங்க எதுவும் சொல்லிடுவாங்க, சொல்லட்டுமே, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்க யாருமே நம்ம இடத்துல வந்து நிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம நமக்காக மட்டும்தான் நிக்க போறோம். நம்மளை பார்த்து அவங்க கத்துக்கணும், ஓகே இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கணும். அந்த பயம் வந்து சுத்தமா இருக்கக்கூடாது. சூப்பர் மேம், சூப்பர். ஒன்ஸ் அகைன் a very big salute for your mom actually. ஏன்னா வந்து நாங்க இன்னைக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட, எங்களுக்கு அகாடமில வர எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், இட்ஸ் நாட் அபவுட் வந்து அவங்க எங்க போறாங்க, அவங்க சச்சின் ஆகுறாங்களோ விராட் கோலி ஆகுறாங்களோ, அவங்க யார் ஆகுறாங்கன்ற முக்கியம் கிடையாது. பட் அவங்களுக்குன்ற ஒரு செல்ஃப் இண்டிவிஜுவாலிட்டி கிடைச்சிரும், அவங்க யாருன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும். ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் வந்து இதுதான் மெயின். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது உடைச்சிரும், கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணது நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க உங்களை விட பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்றதுக்கே இல்லை இப்போ, ரைட்? ஐ கேன் ஈஸிலி சே. ஏன்னா பர்சன் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ கராட்டே, மியூசிக், டான்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயத்துல உங்களை போடுறதுனால உங்களுக்கு அதோட உங்களே அறியாம உங்களுக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கு.
அதுதான் வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் உங்களால வந்து ஜூம்பா எடுத்து ஈஸியா எடுத்து பண்ண முடியுது. தோ யூ ஸ்டில் ஹேவ் யுவர் சப்போர்ட், உங்க புருஷனோட அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது சார். அது என்னன்றது அந்த இடத்துக்குள்ள போய் அவங்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து நமக்கு இது லூஸ் பண்ணாலுமே பரவாயில்ல, ஆனா அந்த இடத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போகணும். போயிட்டு அது என்ன டெப்த் அப்படின்ற டீடைல ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணும் உங்களால அது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றத அதுக்கப்புறம் தான் நீங்க டிசைட் பண்ணும். வெளியில நின்று பாத்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாலே அந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம்னு இருக்கும். உள்ள இறங்கி பார்க்கணும். இறங்கி பார்த்துட்டு அதோட டெப்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஏதாவது நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் அப்பதான் சார் நமக்கு கிரியேட் ஆகும். சூப்பர் சூப்பர் மேம். ஸோ வெரி சூன் வந்து உங்களை வந்து ஒரு மியூசிக் டீச்சராகவும் பார்க்க முடியுமா? கண்டிப்பா சார். நான் இது சும்மா எங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த தெருவுல எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு ஆண்டி எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நான் பேசுமா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நான். வாவ், வெரி குட் மேம். விஷிங் யூ குட் லக் இன் தட் ஏரியா as well. சொல்லுங்க மேம், இப்போ இதெல்லாமே இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஹியூமிலியேஷன் தாண்டாம வந்திருக்க முடியாது இல்லையா? எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப அடிபட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து ரொம்ப காயப்பட்ட ஒரு டைம் இருக்கும். அது நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வந்து வெளியே யாரா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் யாரா வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி அந்த காயம்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஏன் சார் அதையும் ஓவர் கம் பண்ணேன். உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல எல்லாம் என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட்? இது என்ன சும்மா ஆடு திரிஞ்சா என்ன கிடைக்க போகுது? இப்ப அவங்களுக்கே புரிய வச்சிருக்கேன் சார். ஆடுனா என்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரி நான் புரிய வச்சிருக்கேன். ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்கணும், சொல்லக்கூடாது. நீ என்ன இப்படி பேசிக்கல அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால எதுவும் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்த பண்ணி காமிச்சு நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்ற மாதிரி இப்ப இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப அவங்களும் இருக்காங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. ஆமா, நானும் அதை தானே முன்னாடியே சொன்னேன் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க அப்ப அதை பிலீவ் பண்ணி நான் பண்ணி காமிச்ச பிறகு உங்களுக்கு சொல்றேன், இதை இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் சார். சூப்பர் மேம். அண்ட் தட்ஸ் தி பெஸ்ட் வே டு கிவ். இல்லையா, ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். சொல்லுங்க, இப்ப புதுசா யாராவது வந்து எனக்கு வந்து ஆசை இருக்கு, ஜூம்பா கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கு, இல்ல ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு, நான் எப்படி இதை வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஆக முடியும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு என்ன பதில்? நான் கண்டிப்பா எங்க சாரோட கான்டாக்ட் கொடுப்பேன் சார். நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணி அவர் தான் எனக்கு வந்து சர்டிஃபை பண்ணாரு. ட்ரைனிங் இருக்கும், நீங்க அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஈவன் இப்போ கூட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. கேரளால இருந்து ஒரு பொண்ணும் என்னோட காலேஜ் பொண்ணும். அவ கேட்பா இது எப்படிக்கா இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கேட்பா. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிட்டேன். நீ எப்போ ஜாயின் பண்றேன்னு சொல்ல நான் சாரோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தரேன். நீ அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்ட அப்படின்னா he will make the arrangements. நீ வந்து எப்போ கிளாஸ் ஜாயின் பண்ண, எப்போ ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். தனித்தனியா அப்படியே மறைச்சு செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ உனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னும் போது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதனால அதுக்குரிய டீடைல்ஸ் நான் எல்லாமே உனக்கு ஷேர் பண்ணுவேன். யாரால வந்து அப்படின்னு சொல்லி அந்த சார் கேட்கும்போது யூ மென்ஷன் மை நேம், கரெக்ட், எனக்கு அது போதும். அப்ப சாருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும், ஓகே இந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்தால அப்படின்னு சொல்லி சாருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு அது போதும் சார். ஸோ நான் எல்லாருக்கிட்டையுமே அந்த டீடைல்ஸ் வந்து சூப்பர் மேம். இப்போ வந்து இப்போ இந்த ஜூம்பா மூலமா நிறைய பேரை நீங்க வந்து வெளியூர்ல இருக்கவங்கள, அப்ராட்ல இருக்கவங்கள கூட நிறைய பேர் நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்கு? அந்த கனெக்டிவிட்டி ஃபீல் எப்படி இருக்கு? பெஸ்டா இருக்குது. எப்படின்னா அவங்க ரொம்ப தன்மையா இருக்காங்க சார். ரொம்ப தன்மையா இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பேசும்போது அவங்க வந்து ஓப்பனாவே கமெண்ட்ஸ் சொல்றாங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெவி பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். யூ ஆர் ரியலி கிரேட். உங்க எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே அப்ரிஷியேட் பண்றாங்க சார். யாராவது ஒருத்தவங்க திரும்ப ரிட்டர்ன்ல கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபீல் ஆகுது. I have never heard such a feedback from you. I am really blessed and impressed to take sessions for you. இதனால எனக்கு எதுவுமே கிடைக்கப்போறது கிடையாது. இப்ப நான் எங்கேயுமே ஃபாரின்ல போகிறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஃபாரின்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்படி நான் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கூட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். ஓகே, என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க எப்படி எல்லாம் பண்றாங்க, ஸோ அவங்கள பார்த்து நம்ம நிறைய கத்துக்கலாம். இப்போ என் கூட லயான்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க சார். ஐ வாண்ட் டு ஜாயின் யர் செஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து அவங்க பார்த்தாங்க நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க யூ ப்ளீஸ் டேக் 3 songs. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க 3 songs எடுங்க அப்படிங்கும் போது அதை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப அவங்கள்ட்ட தான் நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஓகே, ஸ்லோ பீட் சாங் எடுக்கும் போது ஒரு கியூயிங் எப்படி வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து சொல்லாமையே வந்து அவங்க எல்லாருமே பண்ண வச்சாங்க. நான் கொஞ்சம் ஹெவி சாங்ஸ் எடுப்பேன், அவங்க வந்து கொஞ்சம் லைட் சாங்ஸ் எடுத்தாங்க. அது வந்து அவங்க எல்லாருக்குமே செட் ஆயிடுச்சு. அவங்க எல்லாருமே கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம்
சொன்னாங்க அந்த லயா மேடம் மாதிரி கொஞ்சம் சாஃப்டா ஏதாவது சாங்ஸ் போடுறீங்களா சார்? கண்டிப்பா போடுவேன் சார், நீங்க வந்து ஹெவியா பண்ணி முடிச்சோன்னா நான் கண்டிப்பா கடைசியா நானும் லைட் சாங்ஸ் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸை நான் சொல்லதான் செஞ்சேன். ஸோ எனக்கு அதுக்குள்ள அவங்க வந்து இப்போ அவங்க போஸ்ட் பண்றாங்க, ஒவ்வொரு விஷயமும் போஸ்ட் பண்ணும்போது ஐம் ஹாப்பி டூயிங் வித் ஜும்பா வித்யா நாகநாதன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்க கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அதை வந்து நான் என்னோட போஸ்ட் பண்ணுவேன். இப்போ யார் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். இட் இஸ் அ மியூச்சுவல் வே ஆஃப் க்ரோயிங் டுகெதர் சார். சூப்பர் சூப்பர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உங்களை பார்க்கும்போது how are they reacting? இல்ல சார், நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே கூட பேசிட்டே தான் சார் இருப்பாங்க. ஏன்னா வந்து நான் ஸ்கூல்ல இருந்து வந்து நல்லா பேசிட்டு தானே இருப்பேன். அது ஒரு விஷயம் மட்டும் நான் விடவே இல்லை சார். ஸ்கூல்ல இருந்து இப்போ முடிக்க நான் எல்லாருக்கூடயுமே வந்து ரொம்ப க்ளோஸாவே தான் இருக்கேன். உங்க கூட எல்லாருக்கூடையும் பேசிட்டு இருக்கேன். பட் ஆனா ரீசெண்ட் டைப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு எல்லாருமே அப்படியே தனித்தனியா செட்டில் ஆன பிறகு அவங்களாம் வந்து என்னடி பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு, ஏதோ ஃபீல்ட்ல தனியா பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, என்னால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி வர முடியலன்னா சும்மா ஏதோ சர்டிஃபிகேட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சூப்பர், நீ கலக்கிற பார்த்துட்டு தான் இருக்கேன், உன்னோட அப்டேட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பப்ப அப்படியே எல்லாரும் கனெக்ட் ஆகி இப்பப்ப வந்து அதுவும் மோஸ்ட்லி இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து இப்போ கான்டாக்ட் ஸ்டைல இல்லாதனால எல்லாருமே இன்ஸ்டாகிராம் மூலமா பார்த்துட்டு இன்னும் ஆளே மாறிட்டு இன்னும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. So கடைசியா வந்து இந்த இதையும் கேட்டே ஆகணும். I mean being a woman and being popular in social media and Instagram அப்படின்லாம் நிறைய இந்த ஃபால்ஸ் மெசேஜஸும் வரும் இல்லையா? அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது சார். பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும், அதை அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் அப்படியே வச்சுட்டு அது கூட மட்டும் அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை அந்த ரிப்ளைஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறது சார். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு எந்த வகையிலையும் பாதிக்கப்படுறது கிடையாது, எப்படியும் வந்துட்டு தான் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அந்த கமெண்ட் அப்படியே அசைட்ல வச்சுட்டு எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து அப்படியே போயிட்டு இருக்கேன் சார். சோ அதுல இருந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் தலைக்கு எடுக்கிறது கிடையாது இல்ல சார். அது வந்து நிறைய பழகியாச்சு சார். நிறைய ஃபீல்ட்ல போய் எல்லாத்துக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு. அதனால வந்துட்டு இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா இப்படிதான் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். இது ஒரு பெரிய இஷ்யூவாவே எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். நியூஸ் பேப்பர்ல எல்லா நியூஸஸுமே தான் இருக்கும். எது நமக்கு தேவையான நியூஸோ அதை மட்டும் தான் நம்ம படிப்போம். அந்த மாதிரி ஜஸ்ட் தேவை உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் கூட்டுறது. Well said, ma'am. Well said, actually. Once again, I mean, I'm kind of overjoyed, actually. ரொம்ப படபடன்னு சூப்பரா அழகா பேசுனீங்க. நிறைய விஷயம் புட்டு வச்சீங்க. See, that's the ideal way of women அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இப்படிதான் இருக்கணும். என்னன்னா எண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா ஈஸியா இது பண்ண முடியும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேர் இன்னும் அந்த ஷெல்லுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டேகை மாட்டிக்கிட்டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்ற ஒரு டேகை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்மளாலையும் நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும், 4 பேரை சந்தோஷமா வச்சுக்கவும் முடியும். அதுக்கு வந்து பிரைம் எக்ஸாம்பிள் நீங்க. ஸோ வெரி 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 ஹாப்பி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த இடத்துல வந்து உங்க ஹஸ்பண்டையும் சரி உங்க அம்மாவையும் சரி ரொம்ப பெரிய ஒரு சல்யூட் அவங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் ஷோயிங் யூ வாட் தி வேர்ல்ட் இஸ் அப்படின்றது. ஸோ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேம் கடைசியா? அதே சார், நிறைய பேர் வந்து நமக்கு நிறைய பீப்புள் வருவாங்க சார். ஒரு சில பேர் நமக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சதுக்கு வருவாங்க. ஆனா நம்ம என்ன பர்பஸுக்காக வரோம், நம்ம அவங்க லைஃப்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் செட் பண்ணணும் சார். அது யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எனிமையா இருந்தாலும் சரி, எப்படி அவங்க தாட்ல வந்து நம்ம இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு விஷயம் நமக்காக அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் செட் ஆகும். யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் எப்பவுமே எதுக்கும் பயப்படக்கூடாது சார். எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வரணும். பயந்தா எதுவுமே நடக்காது. யாருக்காகவும் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பு எதுவுமே பண்ண போறது கிடையாது. நம்ம யாருக்காக பயப்படணும்? தப்பு பண்ணா மட்டும்தான் பயப்படணும். அதுவே நம்ம பண்ண போறது கிடையாது. நம்ம பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? செய்யுங்க. யாருனாலும் ஃபர்ஸ்ட் செஞ்சு வெளியில வாங்க. உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ வெளியில கொண்டு வாங்க. உட்காராது, சும்மா மட்டும் வீட்டுல உட்காருங்க. சும்மா உட்கார ஐடியல் மைண்ட் எப்பவுமே டெவல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சார், அதேதான். ஸோ உட்காந்துட்டே இருந்தா சும்மா நமக்கு வந்து கண்ணா பண்ணா டாஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சண்டை எதனால வருது சார்? சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் யாரும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு வெறுப்பு தான் கிரியேட் ஆகும். எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு வெளியில வாங்க. ஓகே, எல்லாரும் அதே போல கூட இருக்கவங்களும் அதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு நீ என்ன இது பண்ணிட்டு என்ன பண்ண போற அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க வாயிலேருந்து வரக்கூடாது. இதே வார்த்தை ரிட்டர்ன் அவங்க கேட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்? அமைதியா அடங்கி போறதுனால மட்டும்தானே நம்ம வந்து இப்படி இருக்கிறோம்.
ஈச் அதர் மியூச்சுவலா க்ரோ ஆகணும் அப்படின்ற தாட் இருக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி, இப்படி சப்போர்ட் பண்ணி மேல வந்தா யாருனாலும் பெரியாரா வர முடியும் சார். ஒண்ணுமே கத்துக்காதவங்க கூட புதுசா அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கோ அவங்களால அதை வெளியே கொண்டு வர முடியும் என்னை பொறுத்தளவு சார். சூப்பர் மேம், சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிருபா, நிவேதா, இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சக்சஸ். என்னோட அக்கா சார். ஓ சூப்பர் சூப்பர். வெரி வெரி அவங்கதான் இனிஷியலா டான்ஸ்ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தது. சோ அவங்க தான் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல பரதநாட்டியம் கத்துக்கணும் ஃபுல்லா அப்படியே போனாங்க. அப்ப என்ன ஆகும், கிராஜுவலா அப்படியே நானும் பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஹிந்தி கிளாஸ் போனா அப்படியே பின்னாடியே நான் போவேன். அப்படியே எங்க அக்கா தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எல்லா கிளாஸுக்கும் ஒரு எலிப்பறி மாதிரி இருப்பாங்க. அப்படியே நானும் எல்லாத்துலயும் பின்னாடி அப்படியே ஜாயின் ஆகி அப்படியே எல்லாத்துலயுமே க்ரோ ஆயிட்டோம். சூப்பர் சூப்பர் மேம். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் மேம்? என்னோட இன்ஸ்பிரேஷன் எங்க அம்மா தான் சார். எது பண்ணாலும் ரெஸ்டா இருக்கணும் சார். நீ என்ன பண்ணாலும் அதுல திருத்தம் இருக்கணும். உன்கிட்ட வந்து பிள்ளை இருக்கதான் செய்யும், இல்லன்னு சொல்லல. ஆனா நீ பண்றதுல வந்து நீ தெளிவாயிரு. தப்பே பண்ணாலும் அதுல தெளிவாயிரு. அது வந்து மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி இரு. உன்னைய வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு உன்னைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எதுனாலும் பண்ண. யாரையும் வந்து நோக்கடிச்சு ஒரு விஷயம் செய்யாது. அந்த மாதிரி நோக்கடிச்சு ஒரு விஷயம் செஞ்சா அதுல இருந்து உங்களுக்கு பலன் எதுவுமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க பழக்கத்துக்கு வாங்க. உங்க வேலையை நீங்களே செய்யுங்க. இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களா உட்காந்து யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எல்லாத்துக்குமே வந்து உங்க சிக்னல் அம்மா தான் ஃபுல்லா. கார் 12th முடிச்சோடனே வந்து கார் டிரைவிங். உங்க சிக்னல் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே சார். இப்போ கிளியரா ஃபுல்லா வந்து ஒரு இது யாரையாவது கடைக்கே போகணும் அப்படின்னாலுமே நீ யாரையும் சார்ந்து இருக்காங்க. வண்டி கத்துக்கோ, கார் கத்துக்கோ. எதுக்காக நீங்க வந்து என்ன விட்டுறீங்களா, நீங்க வந்து என்ன விட்டுறீங்களா கேட்க கூடாது. நீயே உடைய சார்ந்துக்கோ, நீயே உன் வேலைகளை செய். அப்பதான் அதோட கஷ்டத்தை என்ன அப்படின்றது உனக்கு நல்லா புரியும். சோ அதனால நீயே எல்லாத்தையும் பண்ணு. அதேதான் நான் இப்ப முடிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஊர்ல எங்க அம்மாவை பார்க்க வரணும் அப்படின்னா கார் எடுத்துட்டு என் பிள்ளைங்களுக்கு கார்ல உள்ள போட்டு நான் பாட்டு டேரக்டா வீட்டுல வந்து இறக்கிடுவேன். அம்மா பயப்படவே மாட்டாங்க. அவ வந்து எனக்கு தெரியும் அவ்வளவுதான் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அதே ஒரு பெரிய எவ்வளவு பெரிய அவார்டா வாங்கினாலுமே அப்ரிசியேட்லாம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னும் நீ பண்ணணும், போய்கிட்டே இரு அப்படின்னு மட்டும் தான் இந்த வார்த்தை மட்டும் இப்ப முடிக்க சொல்லுவாங்க. இப்போ நான் டான்ஸ் பண்ணுவேன் பார்ப்பாங்க. ஓகே முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு, இவ்வளவுதான். அவங்களோட கமெண்ட்ஸே அவ்வளவுதான். சூப்பர் 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 மேம். லாஸ்டா ஒரு 5 years from here or 10 years from here நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? வாட் இஸ் யுவர் ஐடியல் பிளான்? கண்டிப்பா சார், இந்த ஃபீல்ட்ல நான் ஒரு பெரிய பெரிய பர்சனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சார் தும்பாவோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பெட்டோ பாரிஸ் அவங்க இருக்கிறாங்க. இப்ப இந்தியா லெவல்ல அப்படின்னு இருக்கும் போது என் பேர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹெட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி எனக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு எனக்கு கீழே இருக்காங்கன்னு விட என் கூட நிறைய பேர் இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ என் கூட யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஃபுல் சப்போர்ட்டா இருந்து இதை வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரணும் சார். ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் வந்து வெறுமனே காசு வாங்கி பண்ற மாதிரி இல்லாம இப்ப எல்லாருமே சேர்ந்து இப்போ இது அமௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாப்பா கரெக்ட் எல்லாருக்கும் ஃபுட் ஷேர் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு ஏரியால வரும்போது எல்லாரும் சேர்ந்தாப்பா ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி சேர்ந்து அதை வந்து ஒரு டான்ஸ்ல வந்து ஒரு இது மாதிரி பண்ணி அதுல அமௌண்ட் கலெக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இந்த வகையில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சார். சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சூப்பரா போச்சு எனக்கு இது. விஷிங் யூ ஆல் வெரி சக்சஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ் அஸ் வெல். டெஃபினட்டா வந்து ஒரு 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 தி ஹையஸ்ட் பீக் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டினியூ பண்ணுங்க, உங்க பேஷனை வந்து கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி அவங்க கிட்ஸ் அதே மாதிரி வளர்ப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி பேஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறேன். once again a very big thanks to you. Thank you sir. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இத்தனை வருஷத்துல இதெல்லாம் பண்ணிருக்கேன் சார். எனக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இப்போ நான் அட் பிரசன்ட் நான் பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு 2 monthsல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா என்னால இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன் சார். அவங்களோட பேஷனை உங்ககிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். இதே பிளேஸ்ல அவங்க வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா மேம், டெஃபினட்டா. ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். நீங்க டெஃபினட்டா ஒரு இன்ஸ்பைரிங் பீப்புளா எல்லாருக்கும் இருப்பீங்க.
தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ மேம். சோ மச் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ தட் வாஸ் வித்யா. ஐ மீன் சீரியஸா வந்து எனக்கு ஒரு 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 சரவெடி போட்டு பட்டாசு வெடிச்ச மாதிரி கட்ட 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 கட்டன்னு சூப்பரா பேசிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கோஸ் டு மாம் ஆஸ் வெல். நான் எப்பவுமே வந்து எங்க வீட்டுல நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் தான். ஜென்ரலாவும் நிறைய இடத்துல இது நான் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு ஜென்ரேஷன் வளருதே வந்து ஒரு ஒரு தாய் கையில தான். ஒரு ஒரு விமன் நினைச்சா அந்த ஜென்ரேஷனே அவங்களால மாத்திக்க முடியும். அண்ட் மாம் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட், ரைட்? ஏன்னா அவங்க தான் வந்து குழந்தைங்களை வளர்க்கறது. எப்படி பண்ணணும், என்னவா ஆகணும், என்ன பண்ணணும், என்னமா மாறணும், ஒரு 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 கேரக்டர் வளர்றதே வந்து நம்ம வளர்ப்புல தான் இல்லையா, ஒரு தாயோட வளர்ப்புல தான் அப்படின்றது ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ். நிறைய இந்த ரேப் மொலஸ்டேஷன் அது இது நிறைய நியூஸ் கேட்கும்போது எனக்கு கண்டினியூஸா கேட்கிற ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா அது வந்து வளர்ப்புல தான் ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்றது. டிபிக்கலி பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார் எல்லாமே எல்லாமே அந்த ஒரு இதுலயே அடங்கும் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ். அதே டைம்ல ஒரு ஒரு ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி மூடிதான் இருக்கணும், ஒளிஞ்சுதான் இருக்கணும், பதுங்கிதான் இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படின்றதெல்லாம் எல்லாமே அது எல்லாத்தையும் உடைச்சு எல்லாரும் ஒண்ணுதான், ஈக்குவல் தான், பேஷன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க நம்பி அது விஷயத்த பண்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து இது இந்த இந்த இது வந்து இன்ஃபேக்ட் த்ரூ மை வைஃப் ஐ காட் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் or the invite. Felt very 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 happy. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகட்டும், இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் ப்ளீஸ் 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 இது வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே, டூ ஃபாலோ யுவர் பேஷன்ஸ். நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், நமக்கு பிடிச்ச விஷயம் எது பண்ணாலுமே சரி அது வந்து முழு மனசோட பண்ணும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது உங்களுக்கு. இட்ஸ் நாட் அபவுட் how much you earn, it's just about the happiness that you get when you go for sleep, ரைட்? அன்னைக்கு நைட் நம்ம தூங்க போகும்போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். அது அனுபவிக்கணும்னா நீங்க பிடிச்ச விஷயம் நீங்க பண்ணி பாருங்க, ரைட்? ஒன்ஸ் அகெயின் a very big thanks. பானுப்ரியா, கிருபா, நிறைய பேர் சாட்ஸ் கண்டினியூஸா கமெண்ட்ஸும் போட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ், ரைட்? ஸோ நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். பாய்.